அல்லும் பகலும் ஆண்டவனே துணையின்றி வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகம் குளிர்ச்சி பொருந்திய அழகான சந்திர பகவான அதிபதியை கொண்டவங்க. தாய்மை உள்ளம் நம்முடைய ராசி சின்னம் நண்டுங்க. தியாகத்துக்கு இவங்களை விட்டால் நீங்கள் வேற யாரையுமே பார்க்க முடியாது. பெண் ராசி. அம்மாக்கள் எப்பவுமே பிள்ளைகள் மீது அதீத பாசம் வச்சுருப்பாங்க. தனக்குன்னு எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ தன்னலமற்றது இந்த கடகராசி. தன்னை சார்ந்தவங்களை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே தாய்மை உள்ளம்னு தேடி எடுத்தீங்க அப்படின்னா கடகராசி தாங்க முதன்மையாக வந்து நிற்கும். பாசத்தால் மோசமான ராசினா அது கடகராசின்னு சொல்லிட்டு போகலாம். எல்லார் மேலேயும் பாசம் வைக்கும். ஒருத்தர் கூட வந்துட்டு எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கு வாய் வராது. கோவப்படுவாங்க, ஆனால் பாசத்தில் அழுகுவாங்க. உணர்ச்சி வசப்படுவாங்க. அதாவது ஒரு அடிச்சா கூட தாங்கிக்குவாங்க, ஒரு சொல்ல தாங்க மாட்டாங்க. இவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் தன்னால் போய் தலையை கொடுத்தும் நிறைய பிரச்சனைகளை மறைச்சிக்கிட்டும் இது ஒரு தப்பு பண்ணுதுன்னு எல்லாரும் அடையாளப்படுத்தினா தப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்லது யாராலையும் பார்க்க முடியாது. நல்லதை கூட வெளிக்காட்டாது. ஆனால் எல்லாருக்கும் தப்பு கடகராசி மட்டும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. மாடு மாதிரி உழைப்பாங்க, ஆனால் அங்கீகாரம் கிடையாது. ₹1,00,000 உழைப்பாங்க, அங்கே 10,000 கூட யாருமே இவங்க வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க. அந்த பணம் கூட இழுப்பறியாக தான் போகும். எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றும். ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்காக சிறிதளவு கூட, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த நெல்லுக்கு பாய புல்லுக்கு பாயிட்டுங்கிற அளவுக்கு இவங்க காட்டக்கூடிய பாசம் எவ்வளவோ காட்டி பார்த்தாச்சு. ஒரு கடுகளவு கூட இவங்களுக்கு திரும்ப வந்திருக்காது. உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட ராசிங்க இந்த கடகராசி. நீங்கள் சொல்லிட்டு போகலாம், எல்லாருக்கும் ஓடி செஞ்சோம், இதை மட்டும் ஒதுக்கி வச்சுருவான். ஏன்னா நம்ம கடகராசி அதுன்னு சொல்கிறேன்னா அப்படி தாங்க மற்றவங்க பார்க்குறாங்க. உங்களை நினச்சிட்டு தேவைக்கு மட்டும்தான் உங்களை வந்து தேடி வர்றாங்க. அவங்க தேவை கழிஞ்சுது அப்படின்னா உங்களை டாட்டாய் பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. எங்கடா நான் செஞ்ச உதவி, உனக்கு நான் செஞ்ச உதவி இல்லைன்னா 1% நீ எனக்கு செஞ்சுருந்தா நான் நல்லா இருப்பேனே. எத்தனை நாள் யோசிச்சிருக்கீங்க? எவ்வளவு அழுது இருக்கீங்க? யாராவது கொஞ்சமாவது கடைசியிலவாது பாசம் காட்டுறாங்களா? ஆனால் கடகராசி யோசிக்கிறதுனா அட போங்கடா, கடவுள் பார்த்துக்குவாரு, எனக்கும் ஒரு வாய்ப்பு வரும், கடவுள் இப்படியே என்னை விட்டுற மாட்டாரு. எந்த மாதிரி மனசு பாருங்களேன், குழந்தை மனசுங்க, வெள்ள மனசு. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன், கடவுளுக்கு நிகரான குணம் கொண்டவன்னே சொல்லலாங்க கடகராசியை. கடவுளோட ராசின்னே சொல்லிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நல்லவங்க. கடகராசி ஆண்களையோ பெண்களையோ என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, கடகராசிக்காரங்களை நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க இல்லை திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அவங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும். சண்டை போடாதீங்க. கடகத்தை மட்டும் கஷ்டப்பட விட்டுறாதீங்க, அது பெரும் பாவங்க. கடகராசி யாராவது நீங்கள் வாட்டி வதைக்கிறீங்க, அவங்கள ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பின்னாடி கண்டிப்பாக தண்டனை இருக்குது. கடகராசி விடக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட கடகராசி பிள்ளைகளுக்கு, கடவுளின் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுதுங்க? பிரம்மன் எழுதிய தலைவிதி. அப்படி என்னதாங்க நம்ம தலையில் பிரம்மன் எழுதியிருக்காரு? கடகராசி இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் தெய்வத்துக்கிட்ட கேட்காத நாளே கிடையாது. என்னதான் என் தலையில் எழுதி வச்சானே தெரியல இந்த கடவுள், இவ்வளவு கஷ்டப்படுறனே, என்னைக்கு தான் என் தலைவிதி மாறும்? எல்லாரும் நல்லா இருக்காங்களே, தப்பு பண்ணுறவங்க நல்லா இருக்காங்களே, என்னால் தப்பும் பண்ண முடியல, நான் தப்பு பண்ணதும் இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சோதனை மேலே சோதனை, கஷ்டம் மேலே கஷ்டம்? இதுக்கான பதிலை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பதிலுக்கான பதிவு தாங்க இது. தொடர்ந்து பதிவை பாருங்க. சூட்சமங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கு. முதல்ல கடகராசி அம்பிகை வழிபாடு தொடர்ந்து செய்யணுங்க. துர்க்கை வழிபாடு செய்யுங்க, லலிதாம்பிகையை வழிபாடு செய்யுங்க, அம்பாள் வழிபாடு செய்யுங்க. அம்மன் வழிபாடு கடகத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும்,
நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே இனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இதோட அர்த்தம் என்னன்னா, கடகராசிக்காரர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் முழுமையாக கிடைக்கட்டுங்க. அந்த அம்பிகையோட அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டுங்கிறத வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. கடகராசி கஷ்டப்படக்கூடிய ராசி, கடவுளோட ராசின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு சண்டை, நான் சொல்கிறத நான் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் கூட ஒரு பெருத்த சிந்தனை உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இது சும்மாலாம் இல்லைங்க, அடிச்சு விடாத அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி மாற்றணும், வேறு இடத்துக்கு போகலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, நம்ம இங்கே இருக்கலாமா, இதை செய்யலாமா, இது போல் உங்களுடைய எதிர்காலம் கருதி ஒரு சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், இப்படி தாங்க நான் சிந்தித்தேன். இதோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இந்த நிமிஷம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது 2வது. 3வது என்ன அப்படின்னா, ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பீங்க. உங்களை சுற்றி எல்லாரும் பரபரப்பாக ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக, அதாவது இந்த நடுராத்திரியில் ஒரு அமைதியை தேடிட்டுருப்பீங்க, தனிமையில் உட்காந்துருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே இந்த பதிவு உங்களுக்கானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடியது. இதுதான் பெரிய சூட்சமமே. உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர், அவருடைய படம், ஏதாவது இந்த பதிவு பார்த்த ஒரு நாள் பொழுதில் அதாவது ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் கண்ணில் தென்படும். அது நடந்தாலும் உங்களுக்கு தெய்வம் துணை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ராசினே உங்களை சொல்லலாங்க. அதுபோல் ஈஸியாக ஏமாறக்கூடிய ராசியும் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாது. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனால் உங்களுக்கான வழிகளை ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பாசத்துக்கு அடிமையோ அதே மாதிரி பகைக்கும் எதிராக நிற்பீங்க. ஒரு கை பார்த்துடலான்னு நிற்பீங்க. ஆனால் உங்களை ஒரு கை பார்க்கலான்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பீங்க. என்ன தெரியுமா? அந்த நிலையில் உங்கள் மனசு, என்னடா இது, நம்ம போய் இவங்கிட்ட என்னத்தை போய் பேசுறது, இவங்கிட்ட சண்டை போடலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க பண்ணது பெரிய துரோகமாக இருக்கும். மற்ற ராசிக்காரங்கள்லாம் இவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. அடுத்தவ உழைப்பை தூக்கி சாப்பிட்டு போகிறவங்க மத்தியில் தான் உழைச்சா மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு உழைப்புக்கேற்ற வெற்றிகள் சூட வந்தவங்க இப்போ தோல்வி அடைகிறாங்க. யாராவது தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க. தலை போகிற ஆபத்தாகவே இருக்கட்டுங்க, இந்த இடத்துல கூட நான் தப்பிச்சிருவேண்டா அப்படின்னு நினச்சிட்டா போதும், கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதே மாதிரி தியானம் பண்ணுங்கள். நிறைய கேள்விகள், அதாவது நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வாங்க, யாத்திரைகள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக 32-42 வயசுக்குள்ள கோடீஸ்வர யோகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி லக்னாதிபதி சுக்கிரன் வலிமையான நிலையில் இருந்துட்டாருன்னா நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆக்கிடுவேன். இந்த கோடீஸ்வர யோகத்தை இன்னும் நீங்கள் மேன்மைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தானம் அதிகமாக செய்வீங்க. வீண் சண்டைகளை தவிர்த்துக்கோங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதோட திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானுக்கு வெள்ளை புஷ்பம், அதே போல் வெள்ளை பனங்குழம்பு இதெல்லாமே வச்சு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்க. சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க. பணவரவு அதிகமாக உண்டாகும். நான் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துட்டேன், ஆனால் அது எனக்கு இத்தனை நாளாக வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு கூடி வருங்க. அதே போல் கல்வி விஷயத்தில் ரொம்பவே நல்லதாக நடக்குங்க. நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த படிப்பு கல்வி எல்லாமே வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்கெல்லாம் லாபத்தை பெறுவீங்க. நீதிமன்ற வழக்கு
வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாக வருங்க. வாழ்க்கையில் புதிய சாதனைகளை புரிவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். தலைமைத்துவ திறன் மேம்படுங்க. முடிவெடுக்கும் ஆற்றலும் மேம்படும். பணியிடத்தில் முழு ஆதரவு கிடைக்கும். இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை அடைவீங்க. இந்த மாதிரி மேலே மேலே கடகராசி அன்பர்கள் உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போவீங்க. கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க.